ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் டைம் ஸ்டடி ஹப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிசிபிலிட்டி ரூல். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டிவிசிபிலிட்டினா என்ன? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஆர் சிம்பிள் ட்ரிக்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் that helps you quickly check whether one number can be divided by another without doing full division. ஃபுல் டிவிஷன் பண்ணாமல் எப்படி டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ 2லேருந்து அப் டு 10 வரைய உள்ள டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ டிவிசிபிள் ரூல் ஆஃப் 2க்கு எப்படின்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பர்னால் எப்படி இருக்கணும்னா 0, 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்காமே சொல்லிடணும். அதுக்கடுத்து டிவிசிபிள் பை 3யோட டிவிசிபிள் எப்படின்னா சம் ஆஃப் த டிவிசிபிள் பை 3. அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை வந்து சம் பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் 1 + 2 + 3 ஆட் பண்ணன 6. அப்போ அந்த 6 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்க்கணும். 6 வந்துட்டு 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லிடலாம். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகணும். அப்போ 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4ன்னு சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 316. இப்போ 316 வந்து லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன 16. அப்போ 16 டிவைடட் பை 4 அப்போ 4. அப்போ அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இது 4ஆல் டிவிசிபிள்னு சொல்லிடலாம். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 5க்கு என்னென்னா, லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும் இல்லைனா 5ஆக இருக்கணும். அப்போ 0வாக இருக்கணும் இல்லைனா 5ஆக இருக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லிடலாம். அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3யா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 4, 5, 6 இஸ் டிவிசிபிள் பை 3 ஆர் நாட்? ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, த நம்பர் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 2 and 3. 2ஆலையும் 3ஆலையும் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆச்சுன்னா 6ஆல் டிவிசிபிள்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ 2, 4, 6 அந்த நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 6ன்னு சொல்லிடலாம். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, அந்த லாஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் உள்ள நம்பரை வந்து அந்த வர்ற ஆன்சரோட சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 203. அப்போ 203 லாஸ்ட் நம்பர் என்ன 3. அப்போ 3யை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ள நம்பர் என்ன 20. அப்போ அதால் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 20 - 3 × 2. 3 × 2னா என்ன 3 2s are 6. அப்போ 6 - 20 என்னது 14. அப்போ 14 வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ 14 டிவைடட் பை 7 என்ன 7 2s are 14. அப்போ ரிமைண்டர் வந்து 2. அப்போ 7ஆல் டிவிசிபிள் ஆகுன்னு சொல்லிடலாம். இப்போ 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னு பார்ப்போம். 8ஓட டிவிசிபிள்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அடுத்து 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னா, சம் ஆஃப் த டிஜிட். எக்ஸாம்பிள் வந்து 7 to 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 to 9 வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ 7 + 2 + 9 என்னது 18. அப்போ அந்த 18 வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ 18 டிவைடட் பை 9 என்னது 2. அப்போ அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகுது. அப்போ இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் 9ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 10 வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து மஸ்ட் பி 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லிடலாம். இப்போ இது உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, 342 இஸ் டிவிசிபிள் பை 8 ஆர் நாட்? 342 வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா? கரெக்டான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.